வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் எங்கனம் மன உளைச்சலை அதிகமாக்குகிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எப்போவுமே ஒரு வேலையில் செய்கிறோம், வாட் எக்ஸாக்ட்லி வி வாண்ட் டு டூ தட் அப்படின்னு ஒரு யோசனை வருது அப்படின்னு வைங்க. அப்போது அதுபோல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கல்லூரியில் படிக்கிறோம், பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறோம். ஏன்னா கல்லூரியில் படித்தா 4 வருஷமோ 5 வருஷமோ படித்து முடித்த பிறகு நம்ம எந்த பகுதியில் பாடம் படிக்கிறோமோ அதற்கேற்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த டிகிரி கிடைக்கும். அது என்ஜினியரிங் டிகிரியா கம்ப்யூட்டர் டிகிரியான்றது நம்ம தேர்வு செய்து கொண்ட பாடத்தை பொறுத்தது. அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு சிலபஸ் இருக்கும். இப்போது 4 வருஷம் படிக்கிறோன்னு வைங்க, 4 வருஷத்துக்கு 4 2 8 செமஸ்டர் இருக்கும். 8 செமஸ்டருக்கு என்ன இருக்கும், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ரைட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் 2-3 ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய 4 தியரி பேப்பர் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கும் 6 பேப்பர் இருக்கும்னு வைங்க, பரீட்சை பேப்பர். அப்போ அந்த 6 பேப்பரில் 2 ப்ராக்டிக்கல் 4 தியரி, இது 8 செமஸ்டருக்கும் பொருந்தும். இதே மாதிரி சில சமயத்தில் கடைசி செமஸ்டரில் 4 ப்ராக்டிக்கல் 4 தியரி இருக்கும். அதுபோல் படிக்கணும், அந்த சிலபஸ்க்கேற்ப படிக்கணும். அந்த யூனிவர்சிட்டி என்ன வரையறுத்திருக்கோ அதனோட சிலபஸ்க்குள்ளே இந்த கோர்ஸ் படிக்கணும்னா இத்தனை பேப்பர் நல்லபடியாக நிறைய மார்க் வாங்கணும், சில பேப்பருக்கு 60 மார்க் வாங்கினா தான் பாஸ், அதெல்லாம் இருக்கும். இந்த எல்லா கட்டுப்பாட்டுக்கும் அந்த மாணவர்களும் அந்த கோர்ஸில் சேர்ந்துக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதை சிறப்பாக அனுசரித்து they will adhere to it, அதாவது they will follow it. அதிலே சிறப்பான நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும், 60 மார்க் வாங்கினா தான் பாஸ்ன்னா 60 மார்க் வரைக்கும் நல்லா படிப்பாங்க. அப்போ 60 மார்க்குக்கான படித்தா தான் நம்ம மார்க் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி படிப்பாங்க. இது எல்லாமே சரி, இது சிலபஸ்ஸு, இதுதான் நம்ம படிக்கணும், இதில் இவ்வளோ மார்க் கிடைக்கும், மதிப்பெண் கிடைச்சா நம்ம தகுதியில் என்ன பண்ணோம், தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பார்த்து தகுதி பெற்றுடுவோம், இன்னும் மேலே படிக்கிறதுக்குன்னு புரிஞ்சுப்போம். ஆனால் இதெல்லாம் படித்து முடித்தாச்சு, வாழ்வு என்கின்ற டே டு டே ரொட்டீன் நம்மளோட அடுத்தது 22 வயசில் படித்தாச்சு, அடுத்தது வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா படிச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும். அந்த வேலை கிடைச்சதுன்னா அதுக்கு ஏற்ப என்ன கிடைக்கும், ஊதியம் உயர்வு கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும், கொஞ்ச நாளில் ஊதிய உயர்வு கிடைக்கும், அதில் மினிமமே 6 ஃபிகரில் சேலரி வாங்கலாம். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிறப்பாக மனசில் வளர்த்துருப்போம். ஆனால் அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கும், இத்தனை நாள் வரைக்கும் சிலபஸ்ஸு செமஸ்டரு மதிப்பெண் அதுபோல் படித்தோம். ஆனால் லைஃப்னு வரும்போது நீ எதுவுமே சிலபஸ்க்குள்ளே இருக்காது, கிடைக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே அவுட் ஆஃப் த சிலபஸ். சப்ஜெக்டில் இருக்கிற ஏதாவது இந்த பாடத்திட்டம் ஒரு 20 பாடம் படித்தா ஒரு சிலபஸ்க்குள்ளே படிக்கலான்னு வைங்க, அந்த 20 பாடத்துலேருந்தே கேள்வி வராது, அது அவுட் ஆஃப் சிலபஸில் தான் கேள்வி இருக்கும். அப்புறம் அதுக்கு ஆன்சரே கிடைக்காது. ப்ராக்டிக்கலாக நம்மளே ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஆன்சருக்கு அடித்து வச்சோடனே அந்த ஆன்சரை பற்றி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னா இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். ஸோ லைஃப்னு வரும்போது இந்த வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன இருக்கும், அவுட் ஆஃப் சிலபஸில் தான் கேள்வி கேட்டுப்பாங்க. அப்புறம் அதில் மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியது அதில் என்ன பண்ணோம், ஒன்றும் அதில் தாண்டினதாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எல்லாமே எதிர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, மாறாக என்ன வருகிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். லைஃப் இஸ், அதனால தான் சொன்னாங்க லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல். ஏன்னா ஒரு பிளான் இப்போ செமஸ்டருக்குள்ளே இருக்கோன்னு வைங்களேன், அதற்கு உண்டான அளவுக்கு அந்த 20 பாடத்தை நல்லபடியாக சிஸ்டமேட்டிக்காக டைம் டேபிள் போட்டு படிச்சுட்டு டவுட் எல்லாம் கொண்டு போய் நம்ம லைப்ரரியில் உட்காந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் ரெஃபர் பண்ணி நம்மளோட ப்ரொஃபஸர்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம படிச்சுக்க முடியும். ஆனால் வாழ்க்கை என்பது வரும்போது, அதாவது படித்து முடிச்சிட்டோம், அதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பட்டமளிப்பு பட்ட மேற்படிப்பு எல்லாம் படிச்சுட்டு பட்டமளிப்பு விழாலே கலந்துக்கிட்டோம். ஆனால் இதை தாண்டி வாழ்க்கை என்று வரும்பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன, அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். அவுட் ஆஃப் த சிலபஸ்க்கு படிச்சிருக்குமா, முன்னாடி இருக்குமா, யூ டூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேண்ட்லிங் தீஸ் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க்கு, சில சமயத்தில் பெரிய பிளாக்கு, அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு சொன்னால் அது வகுப்பறையில் கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன கிடைக்கணும், இன்ஸ்பைட் ஆஃப் அவர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ 22 வயசு வரைக்கும் படிச்சிருக்கோன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்
கண்டுபிடிப்பது என்பது சிரமம், சில சமயத்தில் சிரம சாத்தியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் முயற்சி செய்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறது, இதற்குள் எத்தகைய புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனை நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், மேக்ரோ அப்ரோச் பார்க்கணுமா, மைக்ரோ லெவலில் அப்ரோச் இருக்கணுமா, வாட் எவர் இட் கம்ஸ், அது நமக்கு என்ன செய்யும், திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அது கொடுக்கும். இது வந்து வாழ்க்கையில் டே டு டே ரூட்டீனாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அலுவலகத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் we are a நியூ என்ட்ரண்ட், நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அப்படின்னா எவ்ரிடே இஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் கெயின். ஒரு நாளும் ஒரு புது நாள், ஒரு நாளும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அத்தனையும் எனது புதிதானவையே. ஆனால் ஓவர் த பீரியட் இந்த புதிய புதிய அனுபவங்கள் என்ன செய்யும், சேர்த்து வச்சா அதுவே நம்மளுக்கு நல்ல பழக்கமாக அமையும். அதனால தான் என்ன சொன்னாங்க, லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட். ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்கு இருக்கும்பொழுது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பயனாகும் என்பதில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ப நம்மளோட மதிநுட்பத்தை பயனாக்கி அதுக்கு ஒரு சரியான தீர்வை நாம் கண்டுகொள்ள முடியும். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் ரிஹர்சல் இல்லாத ஒரு வாழ்வு முறை, அதுதான் என்ன பண்ணோம், அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து வர கேள்வி போல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு வைங்க, நம்ம படிச்சுட்டோம், நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் படிக்கும்பொழுதே கேம்பஸில் இன்டர்வியூ கிடச்சது, ஒரு வேலை கிடச்சது, அது வேலைக்கு போயிட்டுருக்கோம். அது ஒரு 6 அல்லது 8 மாதம் போல் நம்ம போயிட்டோன்னு வைங்க. அந்த 8 மாதம் தாண்டின பிறகு வேறு ஒரு கம்பெனிக்கு டு கெயின் சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு கம்பெனிக்கு போகிறோன்னா அங்கே நம்மளுக்கு என்ன கிடையாது, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வி ஆர் நியூ கம்மர், வி ஆர் நெய்வே இன் கெட்டிங் இன் டு தட் ஜாப். அப்படின்னா அப்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எதே இருக்கும், அப்பொழுதே அது புதிது. அந்த புதிய அனுபவங்களை கை கொண்டு மேலே முயற்சி செய்யலாம். அதற்கு மேலே அந்த புதிய அனுபவத்தை கை கொண்டு அதுவே ஒரு என்ன பண்ணோம், ஒரு ஹோல்டிங் ஸ்டிக் போல வச்சுக்கிட்டு ஃபர்தராக வி கேன் கண்டினியூ டு வாக் த டிஸ்டன்ஸ், கண்டினியூ டு வாக் த ஜெர்னி. அப்படின்னா ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வி கேனாட் கோ ஃபாஸ்டர், நிதானமாக தான் ஸ்லோ வாக் தான், ஏன்னா நிதானமான நடந்து மேலே செல்வது தான் ஏற்புடையதாக இருக்கும். அதனால் ரிஹர்சல் இல்லாத வாழ்வு முறைக்கு எப்பொழுதும் அனுபவம் அப்பொழுது கிடைக்கக்கூடியது மட்டும்தான். முன்னாடி இப்போ இது முடிச்சிட்டோம், ஒரு 25 வயசு போல் இது போல் இதெல்லாம் வேலையில் என்ன பண்ணியிருக்கோம், சின்ன வேலைகளாக செய்து அனுபவத்தை சேகரித்து வைத்துக்கொள்ளணும் இருக்குன்னு சொன்னால், சேகரித்து வைத்த அனுபவம் அடுத்து வரப்போகிற வாழ்வில் இருக்க 25-28 வயசில் கிடைக்கக்கூடியதுக்கு இந்த சேகரித்து வைத்த அனுபவங்கள் பயனுள்ளதாக அமையும். அதனால் ரிஹர்சல் இல்லாத ஒரு வேலையை செய்ய முடியும்னு சொன்னால் அதற்கு மன உறுதியும் மனதில் இருக்கக்கூடிய தெளிவான யோசனைகளும் அத்தியாவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடியதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.